அவர்களே, ஒரு நாள் சகை இப்படி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் அவன் அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். ஏன்? அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவனை பகைத்தார்கள், அவனை வெறுத்தார்கள், யாருக்குமே அவனை பிடிக்கல. அவன் ஒரு ஆயக்காரனாக இருந்ததுனால, எல்லாரும் அவனை வெறுத்ததுனால யாருக்கும் தெரியாம ஒரு மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டான். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, மரத்துக்கு மேல உட்கார்ந்திருந்த அந்த சகையினுடைய அருகில வந்து ஆண்டவர் அவனை கண்டு அழைத்தார். இன்னைக்கு உன்னை குடும்பம் வெறுத்திருக்கிறதா? ஊரார் வெறுத்திருக்கிறாங்களா? சுற்றி இருக்கிற நபர்கள் உன்னை வெறுத்திருக்கிறாங்களா? உன் சூழ்நிலையை கண்டு நீ பயந்து போய் நிற்கிறாயா? உன்னை காண்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. நீ மரத்துக்கு மேல உட்கார்ந்திருந்தாலும், மறைவிடாதமான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்திருந்தாலும், உன்னை காண்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. நிச்சயமாகவே அவர் உன்னை ரட்சிப்பார். அவர் உன் வீட்டுக்கு, உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை தருவார், சமாதானத்தை தருவார். உனக்கு ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிடுவார். மனுஷங்க உன்னை துரத்தலாம், உலகம் உன்னை துரத்தலாம், நீ கவலைப்படாத. உன் பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறார், உன் பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார். கவலைப்படாத, கர்த்தர் நிறைவானதை செய்வார். ஆமென்.